السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن الهدى هدى الله. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: أهل المعروف في الدنيا أو أهل المعروف في الآخرة، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவரின் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியம் மிகுந்த அல்லாஹ் நடிகார்களே, பாக்கியம் மிகுந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு சங்கை மிகுந்த மாதங்களாக ஆக்கி தந்த 4 மாதங்களில் ரஜபும் முன்ஃபரித் என்கிற தனியாய் வருகிற ஒரு 4 மாதங்களில் தனியாய் வருகிற ஒரு மாதம் என்கிற ரஜப் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஒரு 25 வருட பிறப்பில் நமக்கு பாக்கி மிகுந்த ரஜபோடு அமைய பெற்றிருக்கிற இந்த ஜும்மாவுடைய பாக்கி மிகுந்த நன்னாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மவர்களுக்கு அடுத்து வருகிற ஷஅபானையும் ரமலானையும் பரிபூர்ணமாக அடைகிற தௌஃபீக் அல்லாஹ் நசீபாகி தந்தருள் வாலிப்பானாக. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் ஒரு கிராமவாசி வந்து கேட்டார். ஒரு கிராமவாசி வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார்: யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் சில விஷயத்தை சொல்லித்தாருங்கள். ஏன்னா நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன், ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்லித் தருகிற சில விஷயங்கள் மூலமாக யன்ஃபஉனல்லாஹு பிஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அதை கொண்டு இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனத்தை தர வேண்டும். அப்படி சில விஷயங்களை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கிராமவாசி கேட்டு வந்த இந்த செய்தி நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வருடத்தின் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம், பாக்கி மிகுந்த ரஜபில் அமர்ந்திருக்கிற நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை பற்றி யோசிக்கிற நமக்கு இந்த கிராமவாசியுடைய செய்தியின் மூலமாக அல்லாஹ் இப்படி சொல்ல தருகிறான்: ஈமானுடைய ஏதாவது ஒரு பிரயோஜனத்தினுடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் நாம் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடம் உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். ஈமானி ஏதாவது ஒரு உணர்வினுடைய பாடம், இதுக்கு கொண்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா, இன்றைக்கி ஏதாவது பிரயோஜனத்தை அடைந்திருக்கிறோமா என்று ஒவ்வொரு நாளிலும் ஒரு மோமின் யோசிக்க வேண்டும் என்கிற அற்புதமான பாடத்தை தான் அந்த சஹாபி கேட்டு வந்தார். நாங்கள் அதை கொண்டு பிரயோஜனம் அடைகிற மாதிரி ஏதாவது விஷயத்தை சொல்லித்தாங்க யார சொல்லலாம் அப்படின்னு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்கிற அந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நாம் உணர வேண்டிய சில செய்திகள் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை நாம் உலகத்தில் இதை வைத்தால் கிடைத்துவிடும், அதை வைத்தால் கிடைத்துவிடும், சில விஷயங்களை பணத்தை வச்சு முடிவு பண்ண நினைப்போம், சில விஷயங்களை சில ஆட்களை வைத்து முடிவு பண்ண நினைப்போம், சில விஷயங்களை அதை தாண்டி உண்டான உபகரணங்களாக ஏதாவது பெரிய ஆளை வச்சு முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நினைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மூமீன்களுக்கு அல்லாஹ் பாடத்தை நடத்தி காட்டுவான். ஒரு 2 விஷயங்கள் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
உலகில் கடைசி நிமிடம் வரை அதை நிலை இல்லாத விஷயங்களாக அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறார். 2 விஷயங்கள், இப்படியும் மாறலாம் அப்படியும் மாறலாம். 2 விஷயங்களில் உலகத்தினுடைய மூமின்களுக்கு சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அற்புதமான ஒரு பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய புத்தானுடைய முதல் சிந்தனையாக, இந்த ரஜபினுடைய மாதத்தினுடைய முதல் சிந்தனையாக நாம் வைக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், ஈமான் எவ்வளோ உயர்ந்தவர்கள் என்று நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு ஈமானுக்கு அவ்வளவு தூரம் புகழ் பெற்றவர்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில் நடந்தால் ஷைத்தான் இன்னொரு பாதை வழியாக போகிறான்னாங்க ரசூலுல்லாஹ். அவருடைய ஈமானுக்கு அவ்வளோ ஒரு பாக்கியத்தை ரசூலுல்லாஹ் வெளிப்பட சொன்னாங்க. அப்படி உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு கேள்வியாக உமர்லாட ஒரு வாலிபர் கேட்டார், நீங்கள் இவ்வளவு தூரம் ஈமானில் அல்லாஹ்வின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மூலமாகவும் இவ்வளவு தூரம் புகழப்பட்டிருக்கிறீங்க, குர்ஆனில் நீங்கள் பேச நினைத்த விஷயத்தை அல்லாஹ் சட்டமாக இறக்கி வைத்திருக்கிறான். ஒத்தகது மக்காம் இப்ராஹிம் தொழுகப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள், அல்லாஹ் சட்டமாக இறக்கி வைத்தான். பெண்களுக்கு ஹிஜாப் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள், அல்லாஹ் உங்களின் நாவின் மூலமாக நீங்கள் நினைத்ததை அல்லாஹ் சட்டமாக இறக்கி கொண்டு வந்திருக்கிறான். இவ்வளவு தூரம் நீங்கள் ஈமானில் உயர்ந்திருக்கிறீங்களே. உமர்லாட கேட்டாங்க, யா ஹலீஃபா கைஃப குன்தும் தஅபுதுன் அல்-இஸ்லாம், நீங்கள் எப்படி ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொன்ன உடனே சிறுவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அலி ரலியல்லாஹு என்று வரலாறு சொல்கிறது, பெண்களில் ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு என்று வரலாறு சொல்கிறது, ஆண்களில் ஏற்றுக்கொண்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு என்று பெரியவர்கள் வரலாறு சொல்கிறது, நீங்கள் எப்படி ரசூலுல்லாஹுடைய அந்த ஈமானை பரப்புகிற பொழுது, இஸ்லாத்தை பரப்புகிற பொழுது இவ்வளோ ஈமானில் உயர்ந்திருக்கிற நீங்கள் எப்படி இஸ்லாத்தில் உடனே இணையாமல் நீங்கள் மக்கத்து காஃபிர்களோடு இருந்து நீங்கள் எப்படி அன்னைக்கு சிலையை வணங்கிறீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளோ ஒரு நுணுக்கமான கேள்வி. ஈமானில் உயர்ந்திருக்கிறீங்க, ஈமானில் அவ்வளோ உயர்ந்திருக்கிற நீங்கள் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது நீங்கள் அப்போவே ஏற்றுக்கிட்டு இருந்தால் எவ்வளோ உயர்ந்த தரஜாக இருந்திருக்கும். அப்போயே நீங்கள் ஏற்றுக்கல, நீங்கள் அப்போ இஸ்லாத்துக்கு பெரிய இதாக இருந்திருக்கீங்க. உங்களை பார்த்தா எல்லா ஏழைகளும் பயந்துருக்கிறாங்க, எல்லா சஹாபாக்களும் பயந்துருக்கிறாங்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அந்த காஃபியர்களோடு சேர்ந்து அவர்களுடைய வணக்க முறையில் நீங்கள் இருந்திருக்கிறீங்களே. அப்போ கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அலம் யகுல் லக்கும் அகுல், அந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவு வேலை செய்யலையான்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவு வேலை செய்யலையான்னு கேட்டாங்க. அல்லாஹ் அக்பர். உமர் எல்லாம் அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நான் சொன்ன வந்த வார்த்தையை தான், கடைசி நிமிடம் வரை இப்படியா அப்படியா என்று நம்மை யோசிக்க வைக்கிற 2 விஷயங்கள் அல்லாஹ் உலகத்தில் வச்சிருக்கிறான். அதுதான் அந்த சஹாபி கேட்ட கேள்வியை நான் சொன்னேன், எங்களுக்கு ஏதாவது விஷயத்தை கற்றுக் கொடுங்க யார சொல்லலாம், நாங்கள் சிந்தித்தால் பிரயோஜனம் வேண்டும். ஏன்னா உமர்ல அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன கேட்டீங்க, அறிவில்லையான்னு கேட்டீங்களா? கேட்டு உமர்லா சொன்னாங்க, இல்லை, கானத்லனா அக்குலுன் கானத்திலி அக்குலுன், எனக்கு அறிவெல்லாம் இருந்தது, ஆனால் என்ன வலம் தக்குள்ளி ஹிதாயா, ஆனால் எனக்கு ஹிதாயத்தினுடைய வாய்ப்பு கிடைக்கல நாங்கள். சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய வார்த்தை. அறிவு இருப்பவர்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று அறிவை வைத்து உலகை ஆளலாம் என்று ஒருபுறம் நினைக்கிறோம், பணத்தை வைத்து உலகை ஆளலாம் என்று ஒருபுறம் நினைக்கிறோம். உலகம் எதையெல்லாமும் நினைக்கிற இடத்துல உமர் ரலியல்லாஹு வார்த்தை சொல்கிறது, நம் ஈமானை பாதுகாப்பது என்பது அறிவை கொண்டு நடக்கிற விஷயம் கிடையாது, பணத்தை கொண்டு நடக்கிற விஷயம் கிடையாது. அப்போ அறிவெல்லாம் இருந்தது, ஆனால் வலம் தக்குள்ளி ஹிதாயா, என்ன பண்ணுறது, எனக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கலையே நாங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கி இருந்தால் நானும் ஆரம்பத்திலேயே நுழைந்திருக்க முடியும் என்று சொல்ல வருகிற அந்த வார்த்தைக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கடைசி நிமிடம் வரை நாம் யாரை பற்றி எப்படியும் நினைச்சிருவோம் சொல்லுவோம் இல்லையா? ஏங்க அந்த ஆளை பற்றி நான் அப்படிலாம் நினச்சிருந்தேன், கண்ணுக்கு முன்னாடி அவன் இப்படிலாம் பாவம் செஞ்சுருக்கிறான், ஆனால் அவர் மூத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா? அவர் மூத்தில் இவ்வளோ கூட்டமா, அவர் மூத்து இவ்வளோ ஒரு அழகான மூத்தை அமைஞ்சிருக்குது. சில பேர் சொன்ன இவர் நல்ல தொழுகையாளிங்க, எனக்கு தெரிஞ்சு தொழுகை விட்டதே இல்லை, ஆனால் இவர் மூத்துலாம் இப்படி ஒரு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கவே இல்லை என்று நாம் பேச நினைக்கிற இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு பாடம் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய ஹிதாயத்தை பற்றி உண்டான கவலை என்பது தினம் தினம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஹிதாயத்தினுடைய பாதையில் நான் முன்னேறி இருக்கிறேனா என்கிற சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது உங்களுடைய ஈமானுக்கு அற்புதமான ஒரு அடையாளம். அபூதர்தா அல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு தன் உடல் ஆரோக்கியத்தை குறித்து, ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கிறதா குறைந்திருக்கிறதான்னு எல்லோருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைலேருந்து வயசு கடந்து வந்துட்டோம்னா, ஒரு 9 வயசுக்கு மேலே திடீரென்று ஓடுகிறவர்களுக்கு கால் வலிச்சதுன்னா
ஏதோ கால் வலிக்குது, ஏதோ உடம்புல ப்ராப்ளம் ஆகுது, ஏதோ நெஞ்சு பக்கம் வலிச்சதுன்னா நெஞ்சு வலிக்கு ஏதோ பிரச்சனை ஆகுது அப்படின்னு நம்ம உணர்றோமா இல்லையா? அபூதர்லா சொன்னாங்க, உடல் வலியை பற்றி, உடலின் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு மூமின் அறிந்திருப்பதை போன்று தன் ஈமானை பற்றி உண்டான, தன் ஹிதாயத்தினுடைய வாழ்க்கையின் தொடர்பில் உண்டான ஒரு பிடிப்பையும் மூமின் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நான் ஈமான்தாரியாய் அல்லாஹின் பக்கம் முன்னேறி வருகிறேனா, அல்லது ஈமான்தாரியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறேனா என்கிற சிந்தனை இல்லாமல் வாழ்கிற ஒரு மூமினினால் அந்த நாள் அவனுக்கு பிரயோஜனமான நாள் கிடையாது, அந்த வாழ்க்கை அவனுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை கிடையாதுன்னாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த சஹாபி கேட்டு வந்த விஷயமும் இது சம்பந்தமாக கேட்டு வர்றார். நான் கிராமத்திலே வந்திருக்கிறேன் யார சொல்லலாம், தினம் தினம் உங்களை தேடி வர முடியாது, உங்களிடத்துல வந்து தினம் தினம் விஷயத்தை கேட்க முடியாது. எனக்கு தேவை, நான் ஈமானுடைய பாதையில் முன்னேறி வருகிறேன் என்பதற்குண்டான ஏதாவது ஒரு விஷயத்தை நான் எனக்குள்ள உணரணும். அப்படி உணர்றது மாதிரி ஏதாவது விஷயம் எனக்கு கற்றுக் கொடுங்க யார சொல்லலாம் என்று அந்த சஹாபி கேட்ட அந்த வார்த்தைக்கு பின்னால் இந்த உம்மத்தினுடைய பாடமாய் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுறாங்க. ஈமானை பற்றி யோசிக்காமல் வாழ்கிற அந்த வாழ்க்கை நமக்கும் 4 கால் பிராணிகளுக்கு மத்தியில் உண்டான எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. நம்முடைய வாழ்வில் எவ்வளவு தூரம் இறை நெருக்கத்தோடு நாம் வாழ நினைக்கிறோம், எவ்வளவு தூரம் ஈமானுடைய பாதுகாப்போடு வாழ நினைக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஈமானிய நெருக்கடிகள் ஏற்படுகிறது சொல்லிக் கொள்கிறோமே தவிர்த்து அதை கடந்து நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு உண்டான எந்த விஷயங்களையும் நாம் கையில் எடுக்காமல் இருக்கிறோங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய இந்த சமுதாயத்தினுடைய வேதனை, இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய வேதனை. ஏன்னா ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டிய ஒவ்வொருவரும் பாடுபட்ட அந்த விஷயத்தில் இன்னைக்கு ஈமானுடைய விஷயங்களில் நாம் சர்வசாதாரணமாய் சின்ன சின்ன விஷயங்களாக இழந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த சஹாபி கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லித் தருகிறேன் என்பது போல் ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளை கூட ஞாபகம் வைக்கிற விஷயமா ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் விஷயம் லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டியது, சின்ன ஒரு விஷயமானாக இருந்தாலும் அது நன்மை என்றால் நீங்கள் அதை இழிவாக கருதாதீங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் எதையுமே ஏளனமாக பார்ப்பது அந்த நன்மைகளை அளிப்பது மட்டுமல்ல, நம்முடைய ஈமானிய வாழ்வையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் தட்டி கொண்டு போய் விட்டுவிடும். ஈமானிய வாழ்வையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் தட்டி கொண்டு போய் விட்டு வரும். சஹாபாக்கள் சொல்வாங்க, இந்த உம்மத்தினுடைய முதல் பலகீனம் எங்கே ஏற்படும் என்றால், இந்த உம்மத்தினுடைய முதல் பலகீனம் சுன்னத்துகளுடைய விஷயத்தில் சுன்னத்து தானே என்று நினைக்க ஆரம்பிப்பார்கள். அது ஃபர்லையும் கூட இல்லாமலே ஆக்கிவிடும். சுன்னத்து தானே நினைப்பாங்க, அது ஃபர்லையும் கூட இல்லாமல் ஆக்கிவிடும். இன்னைக்கு நாம் ஜும்மாவிற்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் ஐவேளை தொழுகைக்கு இல்லாமல் போச்சுன்னா அதனுடைய அடிப்படை ஐவேளை தொழுகை நாம் பாரமாக நினைக்கல, சுன்னத்துகளை நாம் வேண்டாம் என்று நினைத்தோம். சுன்னத்துகள் தானே என்று கொஞ்சம் அசட்டையாய் விட்டு போனோம். சுன்னத்தை விட்டு விட்டு ஒதுங்கிய சமுதாயம் நமக்கு ஃபர்தும் தேவையில்லை என்று ஒதுங்க ஆரம்பித்திருக்கிறோம். காலங்கள் மாற மாற ஜும்மாவும் கூட நம் சமுதாயத்திற்கு பாரமாக மாறும் என்பதுதான் அடிப்படையான உண்மை. இது ஈமானுக்கு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் உலகத்தினுடைய எல்லா மக்களுடைய வாழ்வை சீர்திருத்தம் கற்றுக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. நீங்கள் எந்த சின்ன நல்ல விஷயத்தை கூட நீங்கள் இது வேணான்னு விட்டுறாதீங்க, அது இம்மையிலிருந்து மறுமை வரைக்கும் எல்லாத்தையும் பாதிச்சிடும். இன்னைக்கு அப்படித்தானே பெற்றோர்களுடைய எவ்வளவோ சிரத்தையை பிள்ளைகள் வளருகிற பொழுது மறந்து விடுகிறார்கள். அதனால் பெற்றோருடைய கண்ணியம் தெரிவது கிடையாது. பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கிறத அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, தெரியும். தெரிந்திருந்தும் கூட அவங்கள வயசான காலத்தை பார்க்க இருக்குது. பெத்தாரு கடமைக்கு வளர்த்தார், ஒரே வார்த்தை முடிச்சிடும். பெத்தாரு அந்த பெத்த கடமைக்கு வளர்த்தார். கணவன் மனைவி உறவுகளுக்கு மத்தியிலும் அதுதானே. கணவன் செய்து வைக்கிற எல்லா நலவுகளையும் ஒரு மனஸ்தாபம் என்று வருகிற பொழுது மனைவி மறுத்து விடுகிற பொழுது அங்கே அவன் செய்த எல்லா நலவும், இதெல்லாம் எதுக்கு, அவன் அவ்வளோ செய்கிறானே, பக்கத்து வீட்டுக்காரன் அவ்வளோ செய்கிறான், நீங்கள் இதை தானே செஞ்சீங்க அப்படின்னு கேட்குற அந்த இதில் நம்முடைய ஈமானும் அழிந்து போகிறது, நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலும் கஷ்டத்தில் வந்து நிற்கிறது. சாதாரணமாக ஒவ்வொரு சின்ன சின்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் முன்னுதாரணமாக திகழ்ந்த விஷயங்கள் அதுதான். சின்ன விஷயங்களை கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. இந்த உம்மத்திற்கு அதை தெளிவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹுடைய மரணம் வரையும் பேசிய வார்த்தை அதுதானே.
என் வஃபாத்திற்கு பிறகு இந்த மஸ்ஜித் நபியை சுற்றி இருக்கிற அத்துணை வாசல்களையும் அடைத்து விடுங்கள், ஆனால் அபூபக்கருடைய வாசலை மட்டும் அடைக்காதீர்கள் என்கிற ரசூலுடைய அந்த வார்த்தைக்கு பின்னால் உலக வாழ்வில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட ஞாபகம் வைத்து அதை அவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய நினைத்தார்கள். அதை செய்ய நினைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானிய உயர்ந்த ஒரு குணமாக அல்லாஹ் பாராட்டுகிறான். இன்னைக்கு அதை செய்ய நம்முடைய சிந்தனைகள் மறுப்பதினால்தான், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனம் இல்லாமல் போகிறதுனால தான் நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு தடுமாறி போய் நிற்கிறது. ஒன்றும் இல்லை, இதே ஹதீஸை இப்படி சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் விளக்கம் சொல்லுவாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நீங்கள் நல்ல விஷயத்தை நீங்கள் கேவலமாக நினைக்காதீங்க. அப்படிங்கிற விஷயத்தில் இன்னொரு மறைமுகமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் நல்ல விஷயங்களை சாதாரணமாக விட்டுட்டு போனீங்கன்னா அதற்கு பதிலாக கெட்ட விஷயம் மாறி வந்து அந்த இடத்துல நிற்குங்கிறாங்க. நல்ல விஷயத்தை நம்ம விட்டுட்டோம்னா அதற்கு பதிலாக கெட்ட விஷயம் மாறி வந்து நிற்குங்கிறாங்க. ஒன்றுமில்லை, முன்பெல்லாம் 12 மணின்னா 12 மணி ஜும்மாக்கு உள்ளே இருந்தவங்க இன்றைக்கும் அதே மனிதர்கள். நாம் 1 மணிக்கு தான் உள்ளே வந்து உட்கார்றோன்னா அந்த 12 to 1 என்ன ஆச்சு? அந்த நேரத்தை வேறு ஏதோ நன்மை இல்லாத காரியத்துக்கு கொடுத்துட்டோன்னு அர்த்தம். அந்த நேரத்தை வேற ஏதோ நன்மை, முன்னாடி அதே நமக்கு தான் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் தெரிந்தது, ஜும்மாவுடைய அந்த ஆர்வம் இருந்தது, 12 மணிக்கு உள்ளே இருக்குன்னு நினச்ச நாம இன்னைக்கு 1 மணிக்கு மேலாக வர்றோம்னா அந்த நன்மைக்கு உண்டானதை நாம் இழிவாக கருதினோம். அது வேறு ஏதோ ஒரு பாவத்தின் செயலில் அந்த நேரம் அளிக்கப்படுகிறது. ரொம்ப தூரமாக அல்ல, சமுதாயத்தினுடைய மாற்றத்தை கூட சொல்லி காட்டுவார்கள். இன்னைக்கெல்லாம் அல்லாஹ் அக்பர், சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்கெங்கோ சிட்டிகளில் எல்லாம் இந்த புத்தாண்டுடைய கொண்டாட்டங்கள் வருகிறது என்பதை நாம் நினைத்து பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருந்த நமக்கு புத்தாண்டின் கொண்டாட்டம் நம்மூர் வரை வந்திருக்கிறது. இரவெல்லாம் பாட்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற அவல நிலைமைகள். அல்லாஹ் அக்பர், ஒரு நேரத்தில் 15 வயசுக்கு மேற்பட்ட இளைஞர்களை பார்த்து விரட்டி கொண்டிருந்தோம். இன்னைக்கு 10 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. அப்படி ஒரு பாவத்தை அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது. பெற்றோர்கள் அதை சர்வசாதாரணமாக கடந்து போக வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிற பொழுது நாம் நன்மையில் குறைந்தோம். பாவங்கள் இங்கே நம்மை அதை ஒரு நல்ல காரியமாக செய்ய நினைத்திருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பைசா கொடுத்து சின்ன பசங்க 8 வயசு பையன் 9 பசங்கள்லாம் பைசா போட்டு ஒரு புத்தாண்டை கொண்டாடுகிற அளவுக்கு நீங்கள் சமுதாயம் மாறி போயிருக்குதுன்னா நாம் நன்மைகளில் குறைந்தோம். பாவங்கள் அங்கே உள்ளே நன்மையுடைய இடத்தை அடைக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை இந்த சமூகம் யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும். 8 வயசு பையனுக்கு இரவெல்லாம் முழித்திருந்து அப்படி கொண்டாட வேண்டிய அவசியத்தை யார் சொல்லிக் கொடுத்தது? அவருடைய பெற்றோர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. நம்முடைய ஈமானை பாதிக்கிற ஒரு செயலுக்கு நாம் துணை போகிறோம் என்று யோசிக்கிற ஒரு சிந்தனை அந்த பெற்றோருக்கு இல்லையா? இரவு 12 மணிக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போய் நின்றுட்டு சர்வசாதாரணமாக 1 மணிக்கு திரும்பி வான்னு ஒரு 15 வயசு பையனை அனுப்பிய ஒரு சமூகம் இன்னைக்கு 8 வயசு 7 வயசு 9 வயசு பிள்ளைங்கள்லாம் தெருவில் வந்து நிற்கிறாங்கன்னா நபிகள் பெருமானாருடைய வார்த்தை அப்படியே இப்னு மஸ்ஊத் சொல்வது போன்று, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நீங்கள் நல்லதை கொஞ்சம் இதுதானே என்று தட்டிவிட்டால் அந்த நல்லதின் இடத்தில் கெட்டது வந்து நிற்கும். அந்த நல்லதின் இடத்தில் கெட்டது வந்து நிற்கும். 15 வயசை தடுத்து வைத்திருந்தோம், விட்டதின் விளைவு 8 வயசு நீங்கள் அந்த இடத்துல நிற்குது. இது ஈமானை அழிக்குகிற முதல் அடையாளமாய் அந்த சஹாபியினுடைய வார்த்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நல்லது தானே நினைச்சு இதை கூட விட்டுறாதீங்க சொல்லியாக்க ரசூலுல்லாஹ் உதாரணமாக சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒருவர் உங்களிடம் தண்ணீர் எடுப்பதற்கு பக்கெட் கேட்கிறார். பக்கெட் தானே, இதை கொடுத்து என்ன அவன்கிட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் முந்தி போய் அந்த இடத்துல நான் தர்றேன்னு போய் நில்லுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒருவர் தண்ணி எடுப்பதற்கு பக்கெட் கேட்கிறார், அந்த இடத்துல நீங்க போய் முன்னாடி நில்லுங்க. அது கூட உங்கள்கிட்ட இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் அவர் கேட்கிற பொழுது முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளாமல் சிரித்த முகத்தோடு பேசுங்கள். நீங்கள் சிரித்த முகமாய் பேசுவது கூட நீங்கள் நன்மையை தட்டிவிடவில்லை என்கிற இடத்துல வந்து நிற்குங்கிற ரசூலுல்லாஹுடைய அற்புதமான இந்த வார்த்தை இந்த சமூகம் பயணிக்கிற இந்த காலத்தில் மிக முக்கியமாக நாம் ஞாபகம் வைக்க வேண்டியது, நன்மைகளை நாம் இலகுவாய் கருத ஆரம்பித்ததினால், சின்ன சின்ன நன்மைகளை எல்லாம் விட்டு நாம் போய்விட்டதினால் அந்த நன்மைகளின் இடத்தில் பாவங்கள் மிகைத்து வந்து நிற்கிறது. அந்த பாவத்தை அழிப்பதற்கு மீண்டும் நாம் சின்ன சின்ன நன்மைகள் மீது நாம் ஆசைப்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களை பிள்ளைகளுக்கு நாம் நினைவூட்ட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் மீது அந்த பிள்ளைகளை ஒன்று சேர்ப்பதன் மீது நாம் கவலைப்பட்டு அக்கறைப்பட்டு அவர்களை ஒன்று சேர்ப்பது நம் மீது கடமையான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிற அற்புதமான பாடத்தில் நம்முடைய ஈமானை நமக்கு தெரியாமலேயே ஷைத்தான் உருவிக்கொண்டு செல்கிற அந்த காலத்தில் நாம் அந்த ஈமான் மீது கவலைப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான கவலைக்குண்டான ஒரு நாள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, 2 விஷயத்தை அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறது. அதனால தான் நம்முடைய ஈமானையும் நம்முடைய அமல்களுடைய கூலிகளையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். ஏன்னா வெளிப்படுத்திட்டான்னு சொன்னால், அந்த 2 வெளிப்படுத்திட்டுன்னு சொன்னால் நமக்கு மத்தியிலேயே பெருமை ஏறி போயிடும், கௌரவம் ஏறி போயிடும். அந்த 2ஐயுமே அல்லாஹ் கடைசி வரைக்கும் நம்ம கையில் கொடுக்கல. நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை விட மரணிக்கிற பொழுது நம் வாயில் களிமா வருமா வராதா என்பதை யோசிக்கிற சமுதாயமாக மாறி போனால் நம்மிடமிருந்து சின்ன சின்ன அமல்கள் கூட தப்பி போகாது. நாம் சஃப்ல உட்கார்றோமே, சஃப்ல உட்காருகிற பொழுதே சஃப்பை பேணி உட்காருவோம் என்கிற சிந்தனை வருகிறதா? சஹாபாக்கள் மஸ்ஜிதிற்குள் நுழைகிற பொழுது அவருடைய சிந்தனை, முதல் சிந்தனை அதுதான், சஃப்பை பேணிக்கையாக உட்காருவோம் என்று சஹாபாக்கள் உட்கார்ந்தாங்க. அதுதான் பின்னால் வருகிற சஹாபாக்களுக்கு சஃப்ல இடம் கிடைக்கிறது தடுமாற்றம் ஏற்பட்டதில்லை. இன்னைக்கு நாம் நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி உட்கார்றோம், பின்னாடி வர்றவங்க நம்மை கடந்து போறாங்க, நம்முடைய முதுகை தாண்டி போறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் பக்குவப்படுத்தி கொடுத்த சமுதாயத்திற்கு சஃப்பை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து சரியாய் உட்காருகிற பொழுதே நீங்கள் சரியாய் உட்காருங்கள், பின்னால் வருபவர்கள் உங்களை தாண்டி போகிற ஒரு சூழல் வரக்கூடாது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் உணர்த்தி காட்டினாங்க. அதான் ரசூலுல்லாஹ் முதல் சஃப்புக்கு இந்த சிறப்பும், அதில் வலது பக்கத்துக்கு இந்த சிறப்பும், இடது பக்கத்திற்கு இந்த சிறப்பும் ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கற்றுக் கொடுத்தாங்கன்னா இந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் எந்த இடத்திலும் சருகுவதற்குண்டான வழியை ரசூலுல்லாஹ் கொடுத்ததே கிடையாது. இந்த சமுதாயத்தினுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு சின்ன சின்ன நன்மைகள் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை அவ்வளவு புடம் போட்டாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நம் சமூகம் நன்மைகளில் அப்படியே தடம் புரண்டு போய் பாவங்களுக்குண்டான விஷயங்கள் நாம் மிகைப்படுத்தி போய் இந்த சமுதாயம் மாறி போய் நிற்பதை வேதனையோடு நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட ஒரு நேரம் சொன்னாங்க, யாருக்காவது ஒரு நாளைக்கு 1,24,000 நன்மை சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நாளையில் 1,24,000 நன்மை. சஹாபாக்கள் அப்படியே ஆச்சரியமாய் பார்த்தாங்க, யா ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100-200 ஏதோ ரூபா சம்பாதிக்கிற மாதிரியா, 1,24,000 நன்மைகள் ஒரு நாளை எப்படி முடியும் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிற பொழுது நபிகள் பெருமானாருடைய வார்த்தை சாதாரணமாக வந்து சொன்னார் ரசூலுல்லாஹ், சில நிமிடங்கள் தான், நீங்கள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற வார்த்தையை 100 முறை சொல்லுங்கள், அது எண்ணிக்கையில் 100, ஆனால் 1,24,000 நன்மை என்றார். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய வாழ்வில் தப்பிவிட்ட பாவங்களுக்கெல்லாம் பகரத்தை நபிகள் பெருமானார் உணர்த்தி தந்ததல்ல, இந்த சமூகத்தை எப்படி நன்மைக்கு உருவாக்க வேண்டும் என்பதை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். நம்முடைய பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன திக்ர்களை கூட அமர்ந்து ஓத வைங்க. சுபுகுக்கு பிறகு என்ன வேலை நமக்கு? அவன் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இது போன்ற திக்ர்கள் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை லயிப்புப்படுத்துங்கள். என வழி தவறாமல் இருப்பதற்கு அந்த பிள்ளைகளுக்கு ஈமானிய தொடர்பு இன்னைக்கு தேவைப்படுது. குர்ஆன் ஓத தெரிந்த பிள்ளைகளை ஓத வையுங்கள். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு திக்ரை சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி என்கிற வார்த்தை இலகுவானது, நேரம் மிக குறைவானது, ஆனால் ஒரு நாளைக்கு 1,24,000 அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் எப்பேற்பட்ட பாக்கியவான். உடனே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அப்படி இந்த 100 தடவை சில நிமிடங்களில் சொல்வதற்கு 1,24,000 நன்மை கிடைச்சிருது அப்படின்னு சொன்னா, இதன் லா யுஹ்லிக்கு மின்னா அஹதுன், அப்போ எங்களில் யாருமே மறுமையில நஷ்டப்பட தேவையில்லையேன்னு கேட்டாங்க. அப்போ நம்மள யாருமே மறுமையில் நஷ்டப்பட தேவையில்லை யா ரசூலல்லாஹ், இதை மட்டுமே சொல்லிட்டா போதுமே. 1,24,000 தினம் தினம் சொல்ல ஆரம்பித்தால், ஒரு நாளைக்கு 100 முறை என்று நாம் வஃபாத் வரை சொல்ல ஆரம்பித்தால் நன்மை எவ்வளோ பெருசு ஆயிருமேன்னாங்க. நபிகள் பெருமானார் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, உண்மைதானே, 1,24,000 ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு கணக்கிட்டாலே கோடியை தாண்டுகிறோம். நாம் ஒரு 3 மாதத்தில் கோடியை தாண்டுகிற அளவுக்கு இருக்குது. இவர் வஃபாத் ஆகிற வரைக்கும் இந்த திக்ரை ஓதிக்கிட்டே இருந்தாருன்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுடைய வார்த்தைக்கு அற்புதமான விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உண்மைதான், நாம் சொல்கிற இந்த வார்த்தைக்கு இவ்வளோ நன்மை உண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனாலும் இன்ன அஹதக்கும் லயாதி பில் ஹசனாத், இந்த திக்ரை சொல்லி 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 கோடான கோடி நன்மைகளோடு ஒரு மனிதர் மறுமைக்கு வருகிறார். லவ் உலியத் அலா ஜபலின், இவர் கொண்டு வந்த இந்த வார்த்தைகளினால் ஏற்பட்ட நன்மையை ஒரு மலையின் மீது, கடினமான மலையின் மீது வைத்தால் கூட அந்த மலை கூட இந்த பாரத்தை தாங்க முடியாமல் இறங்கி போயிருந்தாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்களை முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் அடுத்த வார்த்தை ரசூலுல்லாஹ் திரும்ப சொன்னாங்க, உண்மைதான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நன்மையெல்லாம் வைத்து விட்டு நிற்கிற பொழுது ஒரு அடியாண்ட முகத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும்.
ஒரு அடியாண்ட முகத்தில் ஒரு மலையே தாழ்ந்து போகிற அளவிற்கு நன்மையோடு வந்து நிற்கிறார். அடியாண்ட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானை பற்றி உண்டான தினம் தினம் சிந்தனைகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அமல்களை பற்றி உண்டான சிந்தனையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும்ம தஜீஉ, பின்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றுமல்ல, சும்ம தஜீஉ நிஅம், அல்லாஹ் நமக்கு தந்த ஒரே ஒரு நியாமத்தை எடுத்து அந்த மலையை விட கடினமான பாறையாக இருக்கக்கூடிய நன்மைகளுக்கு சமமாய் ஒரே ஒரு நியாமத்தை வச்சுட்டு அல்லாஹ் கேட்பா, நீ எத்தனை வருஷம் வாழ்ந்த, எத்தனை வருஷம் வாழ்ந்த? நான் எல்லா உலகத்தில் 70-80 வருஷம் வாழ்ந்துருக்கிறேன். அந்த 80 வருஷத்தில் ஒரு நேரமாவது உனக்கு கண்ணாடி போட சூழல் வந்துச்சா? இல்லையா, இல்லை, வாழ்ந்த காலத்தில் கண்ணாடி தொடவே இல்லை, அவ்வளோ பவர் கிளியராக இருந்துச்சு. அந்த 90 வருஷம் நீ நிம்மதியாக வாழ்ந்ததுக்கு இந்த நன்மை சரியாகி விட்டது என்று அல்லாஹ் சொன்னால் என்ன செய்வோம் என்று கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அக்பர். இவ்வளோ ஒரு அற்புதமான சிந்தனை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க இந்த உம்மத்திற்கு. எதையோ யோசிக்கிறோம். ஒரே ஒரு நியமத்தை அல்லாஹ் முன்னாடி வச்சுட்டு 90 வயசு நீ வாழ்ந்திருக்கிற, உன் இருதயம் பழுதாகி இருக்கிறதா, உன்னுடைய கிட்னி பழுதாகி இருக்கிறதா, உன் லிவர் பழுதாகி இருக்கிறதா, உன் கைகால்கள் பழுதாகி இருக்கிறதா, நீ முடமாக இருக்கிறாயா என்று அல்லாஹ் ஒவ்வொரு நியமத்தாய் முன்னோக்கி வைத்தால், ஒரு நாளைக்கு 1,24,000 பெருசாக பார்த்த நமக்கு ஒரு நியமத்திற்கு இவைகளெல்லாம் ஈடாகாது என்கிற ரசூலுடைய வார்த்தைக்கு பின்னால் இந்த சமூகத்தை ரசூலுல்லாஹ் யோசிக்க சொன்னாங்க. நம்முடைய வாழ்நாளின் நொடிகள் நாம் நன்மை செய்து விட்டோம் என்று சந்தோஷப்படுவதற்குள் அல்லாஹுடைய நியமத்திற்காக வேண்டி அத்துணையும் காலியாகிறது என்கிற இடத்தில் இந்த சமூகத்தினுடைய மாற்றத்தை நாம் யோசிக்கணும். நாங்கள் ரசூலுல்லாஹ் எதை வைத்துக்கொண்டு நம்முடைய ஈமானையும் நம்முடைய அமல்களையும் வைத்துக்கொண்டு நாம் தைரியப்பட்டுக் கொள்வது? சின்ன நன்மைகளை கூட உதாசீனப்படுத்தி விட்டு போகிற சமுதாயமாய் மாறி போனதினால் பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் அந்த இடத்தை அடைத்து கொண்டிருக்கிற இடத்துல எதை வைத்து நாம் தைரியப்பட்டுக் கொள்வது? ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தை பார்த்து கேட்ட கேள்வி அது. ரசூலுல்லாஹ் சும்ம தஜீஉ நிஅம், அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு நியமத் அவன் முன்வைக்கிறான். ஃபதத்ஹபு பிதில்க, நீ கொண்டு வந்த எல்லா நன்மையும், இந்த திக்ரினால் கிடைத்த நன்மை மட்டுமல்ல, நம் தொழுகை, நம் ஈமான், நம் ஜகாத், நம் ஹஜ் என்று எதையெல்லாம் நன்மைகளாக நாம் பெரிதாய் பரக்கத்தாய் எதிர்பார்த்து செய்து வைத்தோமோ அத்துணையும் அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு நியமத்திற்கு முன்னால் காலியாகிவிடும் என்றால் இதற்கு பிறகு நாம் செய்த பாவத்திற்கு எப்படி கணக்கிடுறது கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நாம் செய்த பாவத்திற்கு அப்ப எப்படி கணக்கிடுறது? இந்த உம்மத்தினுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நொடிகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை நம்மை நோக்கி கேட்க சொன்னாங்க. இன்று வாழ்ந்திருக்கிற இந்த நாளில் என் பாவத்தை நான் கழுகி இருக்கிறேனா, என் பாவத்தை நான் துடைத்திருக்கிறேனா? குறிப்பாய் நம் சமூகத்தினுடைய பெண்கள் மாறி வந்தார்கள். இன்னைக்கு முன்னாடிலாம் வீட்டை விட்டு வெளியில வந்து சர்வசாதாரணமாய் கடைகளுக்கு போகுவது, அந்நியானோடு பேசுவது குறைந்திருந்த சமூகம் இன்னைக்கு சர்வசாதாரணமாய் தெருக்களை கடந்து வெளியில் எங்கு வேண்டுமானாலும் அந்நிய ஆண்களோடு பேசுவது சமூகத்தில் அதிகமாக இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் சிறார்களும் என்று அத்துணை பேரும் யோசிக்க வேண்டிய இடத்துல தனிமை அத்துணைக்கும் வழி கொடுக்கும் என்கிற இடத்துல அந்நியானுடைய பார்வை அத்துணை பாவங்களுக்கும் வழி கொடுக்கும் என்கிற சூழலுடைய எச்சரிக்கையுடைய வார்த்தைக்கு பின்னால் இந்த சமூகத்தினுடைய மாற்றங்கள் அது நல்லதற்கல்ல என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய ஈமான் அது வளர்ந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் என் மனைவியை நான் வெளியில் அனுப்பாமல் இருக்கிறேனா, என் பிள்ளைகளுடைய சேர்க்கை அது சரியாக இருந்திருக்கிறதா, நான் சரியாய் வாழ்ந்திருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் நமக்குள்ளே நம்முடைய ஈமானை பற்றி உண்டான நம்முடைய அமல்களை பற்றி உண்டான அந்த சிந்தனைக்குள் வருகிற பொழுதுதான் நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் இந்த நியமத்தை நான் சரியாய் பயன்படுத்தியிருக்கிறேன் யா அல்லாஹ், என் ஈமானை நானே பரிசோதித்திருக்கிறேன் யா அல்லாஹ் என்று குறைந்தபட்ச அளவு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட கடைசியாக கேட்பானா, யா அல்லாஹ் இவ்வளோ நாள் நன்மை செஞ்ச எனக்கு உன் நியமத்தினால் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா இப்போ நான் எந்த நம்பிக்கையில் நிற்பது என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீ கவலைப்பட தேவையில்லை, என் ரஹமத், என்னுடைய ரஹமத், தனிப்பெரும் ரஹமத், அது உங்களை விட்டு நீங்கியது கிடையாது. இந்த ரஹமத்தை நம்பிதானே உலகத்தில் நீ பாவத்தை விட்டொழிந்து வாழ்ந்தாய். இந்த ரஹமத்தை நம்பிதானே உலகத்தில் அல்லாஹ் இருக்கிறான், என்னை கைவிட்டு விட மாட்டேன் நம்பிக்கையில் வாழ்ந்திருக்கிறாய். அந்த நம்பிக்கையில் தானே அமல் செய்திருக்கிறாய்.
உன்னுடைய அமல்கள் எல்லாம் என் நிஅமத்திற்கு சரிசமமாக ஆக முடியாவிட்டாலும் கூட என் ரஹ்மத்தினால் உனக்கு இன்று நான் சுவனத்தை காணிக்கையாக தருகிறேன், உனக்கு பரிசளிக்கிறேன் என்கிற வார்த்தையோடு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுடைய முடிவை சந்தோஷமாக்கி தருவான் என்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்கிற காலங்களில் நாம் நன்மைகளுக்கு உண்டான ஆசைகளை அதிகப்படுத்துவதோடு பாவங்களை குறைப்பதற்கும் அது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் இறை நெருக்கத்தினுடைய பாதையில் அழைத்துச் செல்வதற்கு உண்டான நல்ல சிந்தனைகள் நம்மிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரவச் செய்ய வேண்டும். நம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற கலாச்சார மாற்றங்கள், அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிற சிறார்களுடைய தடுமாற்றங்களும் கூட இந்த சமூகத்தை இன்னும் இழுக்கின் பக்கம் சென்று விடாமல் அல்லாஹ் பாதுகாத்து ஒழுக்க மிகுந்த சமுதாயமாய், அல்லாஹுடைய அன்பை பெற்ற சமுதாயமாய் ஈருலகிலும் வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் முழு முஸ்லிம் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நசீபை தந்தார்கள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.